நடைபெறும் பதிவுகளை தெரிந்து கொள்ள உங்கள் அண்ணா ஹெட்லைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் 49ஆம் ஆண்டு துவக்க விழாவை ஒட்டி காஞ்சிபுரத்தை அடுத்த வாலாஜாபாத் பகுதியில் கழக கொடி ஏற்றி வைத்து எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் இனிப்புகள் வழங்கி அன்னதானங்களும் வழங்கப்பட்டன. மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு வி சோமசுந்தரம் மற்றும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வாலாஜாபாத் திரு ப கணேசன் ஆகியோரும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கட்சி கொடியினை ஏற்றி வைத்து அன்னதான திட்டத்தை தொடங்கினர். இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் கழக அமைப்பு செயலாளர் திருமதி மைதிலி திருநாவுக்கரசு, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், ஒன்றிய செயலாளர்கள் அக்ரி நாகராஜன், தும்பவனம் ஜீவானந்தம், அத்திவாக்க ரமேஷ், மாவட்ட அவைத்தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட பாசறை துணைத் தலைவர் திலக்குமார், மாவட்ட பிரதிநிதி கரூர் மாணிக்கம், பட்டு கூட்டுறவு சங்க துணைத் தலைவர் கோல்டு ரவி, நகர மாணவர் அணி செயலாளர் ஜெயராஜ், VR மணிவண்ணன், KUS சோமசுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதற்கு முன்னதாக களக்காட்டூர், ஓரிக்கை, காந்தி சாலை மற்றும் முத்தியால்பேட்டையில் கழகத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதேபோன்று காஞ்சிபுரம் பூக்கடை சத்திரத்தில் 10வது வட்ட செயலாளரும் காஞ்சி நகர அவைத் தலைவரும் ஏகாம்பரநாதர் கோவில் முன்னாள் அறங்காவலருமான உயர் திருவாளர் பூக்கடை திரு R ஆறுமுகம் அவர்களின் தலைமையில் கழகத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டன. புரட்சி தலைவர் புகழ், புரட்சி தலைவர் புகழ், புரட்சி தலைவர் எடப்பாடியார் வாழ்க, வாழ்க, வாழ்க. வீர முழக்கங்களுடன் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நகர இளைஞரணி துணைத் தலைவர் பூக்கடை AMB ராமு மற்றும் AMB பாபு உள்ளிட்ட கட்சி தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர்.